ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்கள், ஒவ்வொரு ராஜ் யோகிகள், ஒவ்வொரு ராஜ் யோகினிகள் தான் பெற்ற அனுபவத்தினை, அதாவது பிரம்மா பாபா, சிவபாபாவிடம், மம்மாவிடம் பெற்ற அனுபவத்தினை நாம் ஒவ்வொரு நாளுமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சகோதரர் பரேலினியினுடைய பிரம்மகுமார் ராஜ் கிருஷ்ணன் சகோதரர். அவர் இன்றைக்கு தான் பெற்ற அனுபவத்தினை இன்று நாம் கேட்கலாம். பிரம்மகுமார் ராஜ் கிருஷ்ணன் சகோதரர், அதாவது இந்த பிரம்மகுமாரி ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன் நான் பகவத்கீதா, அனுமான் கீர்த்தனை போன்றவைகளை படித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்று முதலில் ஆரம்பிக்கின்றார். அதே போல மகா ஆத்மாக்களுடைய சத் சங்கத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு மகா ஆத்மாவிடம் சென்று கொண்டிருக்கையில, ஒரு சகோதரி வழியில் சென்று கொண்டிருக்கையிலே ஆத்மா பற்றின சர்ச்சை ஆரம்பித்து விட்டார். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில நாங்கள் இருவரும் மகா ஆத்மாவிடம் போய் சேர்ந்தோம். அப்போ மகா ஆத்மாவோட சொற்பொழிவை கேட்ட பிறகு நான் வாபஸ் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சகோதரர் என்னிடம் மீண்டும் ஞான சர்ச்சை செய்ய ஆரம்பித்தார். அது மட்டுமின்றி, நீங்கள் நல்ல விதமாக ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இங்கு குருதுவாரத்திற்கு அருகில் அந்த மீரட்டிலிருந்து சில தேவிகள் வந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் பரமாத்மா பற்றி ஞானம் சொல்கின்றார்கள். அவரிடம் வாருங்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு என்னை சந்தித்தால் நான் உங்களை அவர்களிடம் அழைத்து செல்வேன் அப்படி என்றார் ஒரு மகாத்மா நண்பர். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த சகோதரரோடு அந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்திற்கு சென்றேன். அப்போ அந்த பிரம்மகுமாரியுடைய ஆசிரமத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழ்நிலை என்னை மிகவும் கவர்ச்சித்து விட்டது. பிறகு அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் சிவ பரமாத்மாவுடைய அறிமுகத்தினை எனக்கு கொடுத்தார்கள். எவ்வளவு அனுபவம் சொல்றாரு பாருங்கள். எப்படி இருந்த ராஜகிருஷ்ணன் பிரதர் என்ன ஆகிறார் பாருங்கள். அப்போ அந்த சிவ பரமாத்மாவுடைய அறிமுகத்தினை கொடுத்து ஒரு சிறிய புத்தகத்தை எனக்கு கொடுத்தார்கள். அந்த சிறிய புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகத்தை படித்த பிறகு என்னுடைய மனம் எப்படி ஆனது தெரியுமா? ஆனந்தத்தால் நிரம்பிவிட்டது. இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பிரம்மகுமார் ராஜகிருஷ்ண சகோதரர். பிறகு அடுத்த நாள் நான் சென்றேன். அன்று சிவராத்திரி நாளாக இருந்தது. அப்போ அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் இரவு, அதாவது அகண்ட அந்த முழு இரவுக்கான அந்த யோகத்திற்கான செயல் திட்டத்தை வைத்திருந்தார்கள். அப்போ என்னையும் சரி இரவு யோகா செய்வதற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். சரி, நானும் இரவு யோகா செய்வதற்காக சென்றடைந்தேன் ஆசிரமத்திற்கு. அப்போ பாருங்கள், என் குடுமியை ஒரு குச்சியோடு சேர்த்து கட்டி வைத்து விட்டார்கள் மேல தலையில. ஒருவேளை நீங்கள் தூங்கி விழுந்தால் முழு மரமும் ஆடிவிடும். அதனால் ஒரே ஈடுபாட்டில் விழித்திருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள். என்ன செய்தாங்க? அதனுடைய தலைமுடிய கட்டி மேல வந்து தொங்க விட்டு விட்டார்கள், கட்டிவிட்டார்கள். இப்படியாக நான் முழு இரவும் யோகத்தில் அமர்ந்திருந்தேன். காலையில் 5 மணிக்கு பிரகாஷ் இந்திரா தீதி வந்து அந்த யோகத்தினுடைய திருஷ்டி கொடுத்து யோகா செய்வித்தார்கள். யார் வந்தாங்க? பிரகாஷ் இந்திரா தீதி. அந்த நேரத்தில் ஒரேடியாக லேசாகி ஆழமான அமைதியில் மூழ்கிவிட்டேன். அதற்கு பிறகு தினமும் சரி வகுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தேன். அங்கே ஆசிரமத்தில் சிந்தி முரளியும் படிக்க ஆரம்பித்தேன்.
என்னுடைய ஈடுபாடு சிந்தி முரளிக்காக அவ்வளவு அதிகமாகிவிட்டது. அதனால் அங்கிருக்கக்கூடிய சகோதரிகளிடம் அந்த வருடத்தினுடைய அனுபூதி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எந்த வருடம்? 1948ஆம் ஆண்டு வரையிலான முரளிகளை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். 1936 37 48 வரைக்கும் முரளியை. இப்படியாக நான் நேரடியாக சென்று அவரை சந்திக்க வேண்டும் அப்படின்று கடவுளை சந்திக்கக்கூடிய ஆசை எனக்கு தீவிரமாக விழித்தெழ ஆரம்பித்து விட்டது. அப்படின்று பரேலினுடைய பிரம்மகுமார் ராஜ் கிருஷ்ண சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிறகு 1956ஆம் ஆண்டு மே மாதம் மதுபனிற்கு பார்ட்டி சென்று கொண்டிருந்தது. என்னுடைய வேலையில் எனக்கு விடுப்பு கிடைக்கவில்லை. ஆனால் மதுபனிற்கு செல்ல மிகுந்த எனக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால் நான் என்ன செஞ்சேன்? நான் சகோதரிகளிடம் நான் கண்டிப்பாக செல்வேன் அப்படின்னு சொன்னேன். நான் பாபாவை மிகவும் நினைவு செய்தேன். அப்போ எனக்கு அடுத்த நாள் எனக்கு லீவு, அதாவது விடுப்பு கிடைத்து விட்டது அப்படின்று ராஜ் கிருஷ்ணன் பிரதர் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில பாபா என்னை சுயராஜ்ய கிருஷ்ணர் அப்படின்று அந்த பெயரால என்னை அழைப்பது உண்டு. அதனால்தான் எனக்கு ராஜ கிருஷ்ணன் பெயர் வந்தது. இப்படியாக நான் தனியாகவே வண்டியில் அமர்ந்து அபுரோடு ரயில் நிலையத்தில் இறங்கிவிட்டேன். அப்போ அந்த சமயத்துல விஸ்வ கிஷோர் தாதா வேறொரு பார்ட்டி அழைக்க வந்திருந்தார். அப்போ நானும் அவரோடு மதுபன் சேர்ந்து விட்டேன். பிறகு குளித்து விட்டு நான் என்ன செய்ய தெரியுமா? மம்மா பாபாவை சந்திக்க சென்றேன் பாண்டவ பவனில். பாபாவுடைய பார்வை என் மேல் பட்ட உடனே நான் பாபாவுடைய மடியில் சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ராஜகிருஷ்ணன். பிறகு மகனே, உயிரோடு இருந்தவாறே இறப்பதற்காக இங்க வந்திருக்கின்றீர்களா என பாபா என்னிடம் நேரடியாக கேட்டார். பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ரிஷி பற்றி இருக்கிறார். அந்த ரிஷி பிருகு ரிஷி. பிருகு ரிஷி அவர் பேர். அந்த பிருகு ரிஷி அதாவது ஜோதிட கலையை உருவாக்கியவர் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த பிருகு ரிஷி. அப்போ அந்த பிருகு ரிஷி ஜோதிடத்தை எழுதக்கூடியவர் எப்படி என்றால் என்னுடைய ஜாதகத்தை எழுதிவிட்டார் என்று எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. என்னுடைய உண்மையான தாய் தந்தை இவரே என எனக்கு உணர்வு ஏற்பட்டது. ஒரு நாள் நான் என்ன செய்தேன் தெரியுமா? எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது. அவருக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னா பாபா அவருக்கு என்னுடைய மனதினுடைய விஷயத்தை சொன்னேன். அதற்கு பாபா இப்படி பதில் சொன்னார். என்ன பதில்? மகனே, நம்முடையது இல்லற மார்க்கம், அதனால் அவருக்கும் ஞானத்தை கொடுங்கள் அப்படி என்று பாபா சொன்னார். பிறகு மதுபனிலிருந்து திரும்பி வீட்டிற்கு வந்த பொழுது வீட்டில் குரு வந்திருந்தார். என்னுடைய லௌகிக வீட்டில் என் தாய் தந்தையரிடம் என்னிடம் குரு செய்து கொள், அதாவது இவரை குருவாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார்கள் என்னுடைய லௌகிக வீட்டில். நான் அதற்கு என்ன தெரியுமா பதில் சொன்னேன்? எனக்கு சத்குரு கிடைத்து விட்டார், அப்படி என்றால் குருவினுடைய அவசியம் என்ன எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன். பிறகு என்னுடைய லௌகிக தாய் தந்தைக்கும் இந்த ஞானத்தை நான் சொன்னேன். பிறகு என்னுடைய லௌகிக தாய் தந்தையும் சரி, அவர்களுக்கு இந்த ஞானம் மிகவும் பிடித்து விட்டது. அதனால் ஞானத்தில் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள், என்னுடைய தாய் தகப்பனாரும். பிறகு 1957ஆம் ஆண்டு பாபாவை சந்திக்க வந்த பொழுது
அதிக காலம் அங்கிருந்து யக்ஞத்தினுடைய விதவிதமான சேவைகள் நான் செய்தேன். எனக்கு முன் மம்மா, பாபா தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையினுடைய ஒரு உதாரணமாக இருந்தார்கள். அப்போ பாபா என்னை சுயராஜ்ய கிருஷ்ணர் அப்படின்ற பெயரால என்னை அழைப்பது உண்டு. மகனே, தன்னுடைய முடிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது தன்னை பற்றி தான் என்ன செய்ய வேண்டும் என தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால நான் என்ன செய்தேன் தெரியுமா? இங்கிருந்து நேராக அம்பாலா சென்று அனைத்து உறவினர்களையும் அழைத்து என்ன செய்தேன் தெரியுமா? அந்த கல்ப மரம் திருமூர்த்தியினுடைய முழு ஞானத்தினை புரிய வைத்து, நான் என் முழு வாழ்க்கையும் சரி பிரம்மச்சரியம் இருப்பதற்கான வாக்கினை சிவபாபாவிற்கு கொடுத்து விட்டேன் அப்படி சொன்னார். உங்களுக்கு சம்மதம் என்றால் திருமணத்திற்கும் பிறகும் நான் என்னுடைய முழு வாழ்க்கையும் சரி பிரம்மச்சரியமாக இருப்பேன் அப்படி என்று சொன்னார். அம்பாலா அந்த மாநிலத்துக்கு சென்று அதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். பிறகு நான் முழு விஷயத்தையும் சரி மம்மா பாபாவிற்கு எழுதி அனுப்பிவிட்டேன். எப்படி பாருங்கள், எப்படி நடக்கிறது சுய ராஜ்ய கிருஷ்ணனுக்கு என்ன நடக்க போகிறது பாருங்கள். பிறகு 1958 வருடத்தினுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். கேட்கலாமா? 1958 வருடம் மம்மா பாபா டில்லியில ரஜோரி கார்டனுக்கு வந்திருந்தார்கள். நான் மம்மா பாபாவை சந்திக்க சென்றிருந்தேன் அங்கே. அப்போ பிரம்மா போஜன் ஏற்பாடாகி கொண்டிருந்தது அங்கே சென்ட்ரல் ரஜோரி கார்டன்ல. நான் சாப்பிட அமர்ந்த பொழுது அங்கே குஞ்சிதாதி வந்து பாபா உங்களை அழைக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னார்கள். இவ்வளவு சகோதரர்கள் இருக்கையில் பாபா ஏன் என்னை மட்டும் அழைத்தார்? கேள்வி. கண்டிப்பாக என்னால் ஏதோ தவறு நடந்து விட்டது போல என நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். நான் சாப்பாட்டு தட்டினை விட்டு எழுந்து உடனே பாபாவிடம் நான் சென்றேன். அப்போ பாபா மிகுந்த அன்போடு தன் அருகில் என்னை அமர வைத்தார். மறுபக்கம் மம்மா அமர்ந்திருந்தார்கள். அதாவது என்னை நடுவில் அமர வைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு பாபா ஒரு கன்யாவினுடைய நிச்சயதார்த்த பத்திரிகையை காண்பித்தார். அந்த நிச்சயதார்த்த பத்திரிகையின் மீது அந்த கன்யாவினுடைய போட்டோ ஒட்டப்பட்டிருந்தது. இந்த குழந்தையை பந்தனத்திலிருந்து விடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாபா. அதற்கு நான் இப்படி பதில் சொன்னேன். பாபா, இப்பொழுதுதான் நீங்கள் என்னை சுதந்திர பறவையாக்கினீர்கள். இனி நான் திருமணம் என்ற சக்கரத்தில், அதாவது அந்த மயக்கத்தில் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு மம்மா என்னிடம் இப்படி சொன்னார் ஒரு பதிலை. பாபா தாங்கள் எப்படி கூறுவீர்களோ அப்படியே என கூறுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது பிரம்மா பாபா சிவபாபா எப்படி கூறுவாரோ அப்படியே என்றார். அப்பொழுது நான் சந்திரிதாதியை, அதாவது பிரம்மா பாபாவுடைய லௌகீக மருமகள், அதாவது சந்தேசியாக, அதாவது செய்தியாளராக, அதாவது கீழும் மேலும் செய்து கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். சந்திரிதாதி மருமகள். அப்போ சிறிது நேரத்திற்கு பிறகு செய்தியாளர் திரும்பி வந்து, சிவபாபா இந்த குழந்தை, அதாவது தெய்வீக, அதாவது காந்தர்வ விவாகம் செய்து அந்த மகளை பந்தனத்திலிருந்து விடுபடுத்த வேண்டும் அப்படி என செய்தி கொண்டு வந்தார். நான் என்ன கட்டாயப்படுத்தி அப்படியே அப்படின்னு சொன்னேன். அந்த கட்டளையை அப்படியே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு திருமணம் செய்து நாங்கள் பாபாவோட வந்து சேர்ந்தோம். அப்போ பாபா எங்கள் இருவரையும் மிக அன்புடன் மடியில் எடுத்துக்கொண்டு இந்த குழந்தைகளுக்கும் சரி, அதாவது
தெய்வீக குழந்தை, அதாவது காந்தர்வ விவாகம் செய்திருக்கின்றார்கள். இந்த இரு குழந்தைகளுக்கும் பாபாவிற்கு அதி செய்து காண்பிப்பார்கள் அப்படின்றார். அதற்கு பிறகு அந்த கன்னியாவை பாபா டில்லி சென்டருக்கு அனுப்பிவிட்டார். நான் என்னுடைய லௌகீக சர்வீஸிற்காக சஹாரன்பூர் வந்துவிட்டேன். அங்கு பாபா வர வேண்டும் என பாபாவிற்கு அழைப்பு விடுத்தேன். அப்படி என்றால் அதற்கு பாபா கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னார்கள். நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். ஏனென்றால் மகன் அப்பாவுடைய கட்டளை ஏற்றார் என்றால் அப்பாவும் சரி மகனுடைய கட்டளை ஏற்றுக்கொள்வார். அப்போ அம்மாவும் சரி பாபாவும் சரி அந்த சஹாரன்பூர் வந்த பொழுது என் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லாமல் போய்விட்டது. இப்படியாக சில நாட்கள் மம்மா பாபா அந்த சஹாரன்பூரில் இருந்த பிறகு மும்பை சென்றார்கள். பிறகு என்னையும் சரி சேவைக்காக அங்கு அழைத்தார்கள். கடைசியாக 1968 அந்த வருடத்தினுடைய அனுபவத்தினை சொல்ல போகிறார் சுய ராஜ்கிருஷ்ணன் பிரதர். அதாவது காந்தர்வ விவாகம் செய்திருக்கின்றார், திருமணம் செய்திருக்கின்றார். 1968 வருடத்தினுடைய அனுபவத்தினை அப்போ நான் மதுபனில் பாபாவை சந்திக்க சென்ற பொழுது பாபா ஒரேடியாக தனிப்பட்டவராக இருந்தார், அன்பானவராக இருந்தார், நியாரா பியாரா. நடக்கும் பொழுது பரிசாவாக எனக்கு தென்பட்டார். பாபாவை சந்திக்கும் பொழுது அந்த தாய் தந்தை என இருவருமாகவே எனக்கு அனுபவம் ஆனது. ஆனால் நான் பாபாவை கடைசியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில என்னுடைய ஒப்பற்ற பாபா கடைசியில 18 ஜனவரி மாதம் 1969 கடைசியில் அவர் சரீர விட்டார். ஆனா அவர் கடைசியாக பார்த்த நாள் 1968 தான். இப்படியாக நம்மிடம் இவ்வளவு நேரமாக நம்முடைய பரேலினுடைய பிரம்மகுமார் சுயராஜ் கிருஷ்ணன் சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லி நாமும் சரி இப்படியாக தூய்மையாக வாழ்ந்து அந்த ஒப்பற்ற பாபா அதுபோல சமமா ஆக வேண்டும் அப்படி என்று நமக்கு ஒரு தூண்டுதலை கிடைத்தது. இந்த பாக்கிய விதாத்த மூலமாக பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு அழகான மகானாத்மாவுடைய விசேஷம் பற்றி நாளைக்கு நாம் கேட்கலாமா? அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்கள், ஒவ்வொரு ராஜ யோகிகள், ஒவ்வொரு ராஜ யோகினிகள் தான் பெற்ற அனுபவத்தினை, அதாவது பிரம்ம பாபா சிவபாபாவிடம் மம்மாவிடம் பெற்ற அனுபவத்தினை நாம் ஒவ்வொரு நாளுமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சகோதரர் பரேலினியினுடைய பிரம்மகுமார் ராஜ் கிருஷ்ணன் சகோதரர். அவர் இன்றைக்கு தான் பெற்ற அனுபவத்தினை இன்று நாம் கேட்கலாம். பிரம்மகுமார் ராஜ் கிருஷ்ணன் சகோதரர், அதாவது இந்த பிரம்மகுமாரி ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன் நான் பகவத்கீதா, அனுமான் கீர்த்தனை போன்றவைகளை படித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்று முதலில் ஆரம்பிக்கின்றார். அதே போல மகா ஆத்மாக்களுடைய சத் சங்கத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு மகா ஆத்மாவிடம் சென்று கொண்டிருக்கையில ஒரு சகோதரி வழியில் சென்று கொண்டிருக்கையில ஆத்மா பற்றின சர்ச்சை ஆரம்பித்து விட்டார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில நாங்கள் இருவரும் மகா ஆத்மாவிடம் போய் சேர்ந்தோம். அப்போ மகா ஆத்மாவோட சொற்பொழிவை கேட்ட பிறகு நான் வாபஸ் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சகோதரர் என்னிடம் மீண்டும் ஞான சர்ச்சை செய்ய ஆரம்பித்தார். அது மட்டுமின்றி, நீங்கள் நல்ல விதமாக ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இங்கு குருதுவாரத்திற்கு அருகில்
அந்த மீரட்டிலிருந்து சில தேவிகள் வந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் பரமாத்மா பற்றி ஞானம் சொல்கின்றார்கள். அவரிடம் வாருங்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு என்னை சந்தித்தால் நான் உங்களை அவர்களிடம் அழைத்து செல்வேன் அப்படி என்றார் ஒரு மகாத்மா நண்பர். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த சகோதரரோடு அந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்திற்கு சென்றேன். அப்போ அந்த பிரம்மகுமாரியுடைய ஆசிரமத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழ்நிலை என்னை மிகவும் கவர்ச்சித்து விட்டது. பிறகு அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் சிவ பரமாத்மாவுடைய அறிமுகத்தினை எனக்கு கொடுத்தார்கள். எவ்வளவு அனுபவம் சொல்றாரு பாருங்கள். எப்படி இருந்த ராஜகிருஷ்ணன் பிரதர் என்ன ஆகிறார் பாருங்கள். அப்போ அந்த சிவ பரமாத்மாவுடைய அறிமுகத்தினை கொடுத்து ஒரு சிறிய புத்தகத்தை எனக்கு கொடுத்தார்கள். அந்த சிறிய புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகத்தை படித்த பிறகு என்னுடைய மனம் எப்படி ஆனது தெரியுமா? ஆனந்தத்தால் நிரம்பிவிட்டது. இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பிரம்மகுமார் ராஜகிருஷ்ணன் சகோதரர். பிறகு அடுத்த நாள் நான் சென்றேன். அன்று சிவராத்திரி நாளாக இருந்தது. அப்போ அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் இரவு, அதாவது அகண்ட அந்த முழு இரவுக்கான அந்த யோகத்திற்கான செயல் திட்டத்தை வைத்திருந்தார்கள். அப்போ என்னையும் சரி இரவு யோகா செய்வதற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். சரி, நானும் இரவு யோகா செய்வதற்காக சென்றடைந்தேன் ஆசிரமத்திற்கு. அப்போ பாருங்கள், என் குடுமியை ஒரு குச்சியோடு சேர்த்து கட்டி வைத்து விட்டார்கள் மேல தலையில. ஒருவேளை நீங்கள் தூங்கி விழுந்தால் முழு மரமும் ஆடிவிடும். அதனால் ஒரே ஈடுபாட்டில் விழித்திருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள். என்ன செய்தாங்க? அதனுடைய தலைமுடிய கட்டி மேல தொங்க விட்டு விட்டார்கள், கட்டி விட்டார்கள். இப்படியாக நான் முழு இரவும் யோகத்தில் அமர்ந்திருந்தேன். காலையில் 5 மணிக்கு பிரகாஷ் இந்திரா தீதி அந்த யோகத்தினுடைய திருஷ்டி கொடுத்து யோகா செய்வித்தார்கள். யார் வந்தாங்க? பிரகாஷ் இந்திரா தீதி. அந்த நேரத்தில் ஒரேடியாக லேசாகி ஆழமான அமைதியில் மூழ்கிவிட்டேன். அதற்கு பிறகு தினமும் சரி வகுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தேன். அங்கே ஆசிரமத்தில் சிந்தி முரளியும் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஈடுபாடு சிந்தி முரளிக்காக அவ்வளவு அதிகமாகிவிட்டது. அதனால் அங்கிருக்கக்கூடிய சகோதரிகளிடம் அந்த வருடத்தினுடைய அனுபவம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எந்த வருடம்? 1948ஆம் ஆண்டு வரையிலான முரளிகளை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். 1936 37 48 வரைக்கும்.